Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 31/1/2025 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். இல்லால் ஒருவள் நன்றாக அமைந்தால் எல்லாமே கிடைக்கப் பெறும். இது ஒரு பழமொழி. ஒரு ஆணுக்கு உற்ற மனைவி, ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைந்துவிட்டாள். அது அவர்கள் பெற்ற பெரும் பாக்கியம். மற்ற எல்லா அம்சங்களும் நல்லபடியாக இருந்து இது நல்லபடியாக அமையாமல் போனால் நிம்மதி என்பதே இல்லை. ஆக இந்த ஒரு விஷயம் மிக மிக நல்லது. சாஸ்திரமாகட்டும், அறநூல்களாகட்டும், எதுவுமே இரண்டு விஷயங்களைத்தான் பெரிதாக சொல்லுகிறது, அவசியம் என்று சொல்லுகிறது. கோடீஸ்வரனை அல்ல, மாட மாளிகையில் குடியிருப்பவனை அல்ல. 2 தான் வேண்டும், இதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறது. என்ன? திருமணம், குழந்தை. இந்த 2ஐ தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. இதில் உன்னிப்பாக நாம் கவனித்தால் 2மே அன்பின் வசப்பட்டது. பூரண அன்புடன் இருந்தால் சொர்க்கம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருந்தால் தெய்வ கடாட்சம்தான், நல்லது தான். இது எப்படி இருந்தால் இது கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, அதை பார்ப்போம். 7க்கு உடையவன் தனியனாய், தனியாக ஆட்சி உச்சம் பெற்று வலுத்து இருக்க, அவன் அமர்ந்த இடம், அந்த இடத்துக்குடைய கிரகம் இவனுக்கு நட்பாக இருக்க, பாவிகள் பாராது இருக்க, பார்க்கக்கூடாது, பாவிகள் பார்க்கக்கூடாது, பாராது இருக்க, நல்ல துணையை அடைந்து இன்பமாக வாழும் பாக்கியம் பெற்றவன். 7க்கு உடையவன் களத்திர ஸ்தானாதிபதி. அவன் ஆட்சி உச்சம் பெற்று வலுத்திருக்க. ஆட்சி உச்சம் பெற்றாலே வலிமைதான். அவன் அமர்ந்த இடம், ஆட்சி உச்சம் பெற்ற இடம், அந்த வீட்டுக்குடைய கிரகம் இவனுக்கு நட்பாக இருக்க. இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும். அது சூரிய வீடாக இருந்தால், மேஷமாக இருந்தால் சூரியன் அங்கே உச்சம், அந்த வீட்டுக்குடையவன் செவ்வாய் நட்பு. சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், சுக்கிரன் நட்பு அல்ல. அப்பொழுது இந்த சந்திரன் உச்சமாக இருந்து அவன் 7க்குடையவனாக இருந்தால் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. செவ்வாய் மகரத்தில் உச்சம், சனி பகை, எடுக்கக்கூடாது. புதன் கன்னியில் உச்சம், கன்னி புதனின் வீடு நட்பு, எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு கடகத்தில் சந்திரன் நட்பு, எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரன் மீனத்தில் குரு நட்பு அல்ல, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் கவனம் வேண்டும். பாவர்கள் பாராது இருக்க, இது அவசியம். ஒரு குவளை பாலில் ஒரு சொட்டு நஞ்சு சேர்ந்தால் கெட்டுப்போகுமே. எனவே பாவிகள் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் நல்ல துணையை பெற்று சந்தோஷமாக வாழ்வான். அன்பர்களே, இன்று சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது முக்கியம், எப்படி இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று மனம் நிறைந்து குதூகூலமாக இருப்பீர்கள்.
ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நல்லதோர் விடை ஒரு பெரியவரால் இன்று உங்களுக்கு கிடைத்து உங்கள் மனம் அமைதி அடையும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை நீங்கள் உங்களுடைய தொழிலால் பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் வெற்றியை தருகிறது. அந்த செயல் சாதாரண செயல் அல்ல, எல்லோருக்கும் நன்மையை தரும் ஒரு பொதுவான செயலை செய்கின்றீர்கள் வெற்றிகரமாக. கடகராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்து சற்றே ஏமாறும் நாளாக காட்டுகிறது. செயலில், உங்கள் செயலில் இன்று கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பிய ஒரு காரியம் நீங்கள் விரும்பியது போல் நடக்காமல் போகும் என்று அறிந்து அது நல்லபடியாக நடப்பதற்காக மாற்று வழியை பிரயோகித்து அதில் வெற்றி பெறும் நாள். மொத்தத்தில் வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்களே, போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றி. ஏதேனும் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தால் இன்று தீர்ப்பு என்றால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, கெட்டது எங்கே இருக்கிறது? நம்மை துன்புறுத்துவது எது? இதை கண்டுபிடிப்பதே கஷ்டம். கண்டுபிடித்தால்தானே அகற்றுவதற்கு. கண்டுபிடிப்பதே கஷ்டம். ஆனால் இன்று நீங்கள் அதை கண்டுபிடிக்கின்றீர்கள். எங்கே இருக்கிறது குறை என்று நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நம்மை போற்றுவார்கள், பாராட்டுவார்கள், பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி நீங்கள் செய்த ஒரு செயல் நீங்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை, நடக்காது. சற்று கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி இன்று மகத்தான வெற்றியை கொடுக்கும். உங்கள் முயற்சி வீடு, ஆபரணம், வாகனம், வித்தையை காட்டி வெற்றி பெறுவது இதற்குள் அடங்குகிறது. இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாள் இந்த நாள். ஒன்று சொன்னீர்கள், இதை நான் செய்கிறேன், இதை நான் முடித்து காட்டுகிறேன் என்றெல்லாம் சொன்னீர்கள். சொன்னதை சொன்னது போல் செய்து காட்டும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, உங்களை பற்றி நீங்களும் மற்றவர்களும் ஒன்றை நினைத்து கொள்வார்கள், கெட்டிக்காரன் என்று.
நீங்களும் உங்களை அப்படி தான் நினைத்து கொண்டீர்கள், மற்றவர்களும் அப்படி தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கெட்டிக்காரரான நீங்கள் இன்று ஏமாற வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று அறிந்து, என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து, அதன் வழி செயல்பட்டு ஒரு பெரிய மரியாதையை, நல்ல மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.